வேற லெவல்ல சூப்பரான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரியல. விசிஎன் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சண்முகம் வந்து எல்லாம் பால் காய்ச்சற ஃபங்ஷனையும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. "ஏலே இன்னைக்கு நம்ப வீட்டு கிரகப்பிரவேசம் கொண்டாட போறோம்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல, "என்ன சொல்றீங்க சண்முகம்? திடீர்னு சொல்றீங்க. எல்லாம் ஒரு சர்ப்ரைஸா தான் சொல்றேன். வாங்க போலான்னு சொல்லிட்டு, எங்க அண்ணன் அழைச்சிட்டு போகுது? ஒண்ணும் புரியலையே. ஒரு வேளை வீடு பார்த்துருக்கோம். அதத்தான் அப்படி சொல்லுது போல" அப்படின்னு எல்லாரும் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சண்முகம். "நான் உன்ன வெங்கடேஷ் போல நெனச்சது எல்லாம் தப்பு தான். ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்கலாம். அதே இது எல்லார்கிட்டயும் வந்து அதே மாரி தான் நடந்துப்பாங்கன்னா, அது இவன அசிங்கப்படுத்துற மாரி. அதையே நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான வீடு இருக்கு. "இந்த வீட்ல தான் இனிமேட்டு நீங்க தங்க போறீங்க." "சண்முகம், இத நாங்க நெனச்சு கூட பார்க்கல. உண்மையிலேயே இன்னைக்கு கிரகப்பிரவேசமா?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, "ஆமால்ல, இன்னைக்கு உண்மையிலேயே கிரகப்பிரவேசம் தான். நீங்க நெனச்ச மாரியே எல்லாமே நல்ல விதமா தான் நடக்கப் போகுது. அதுக்கு நான் வந்து பொறுப்பேத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மன்னிச்சிரியா?" அப்படின்னு அறிவழகன்ட்ட கேட்குறாங்க. "எதுக்கு சண்முகம்? எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னதான் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியுமே." "சின்ன வயசுலேருந்து தெரியும் தான். நீயும் இன்னமும் மாறாம இருக்க. அதுவும் ஓகே தான். ஆனா, நான் உனக்கு குடுக்க வேண்டிய கடமை எல்லாத்தையும் செஞ்சு தானே ஆவணும். நிச்சயம் வாழ்க்கையில நல்லா இருப்பீங்கய்யா. நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். நீங்க 2 பேரும் நிம்மதியா சந்தோஷமா இருங்க. அது போதும். சரி, ரொம்ப நேரம் இங்கேயே பேசிக்கிட்டு இருக்க வேணாம். அப்புறம் சென்டிமெண்ட் ஆயிட போகுது. வா வீட்டுக்குள்ள போலான்னு" சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து போறாங்க. "ரத்தனா, உன் கையால வந்து வீட்ல வந்து விளக்கேத்துமா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து சொல்றாங்க. அதே மாரி கையால வந்து விளக்கேத்துறாங்க. விளக்கேத்துனதோட அப்படியே வந்து கேஷுவலா வந்து இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் எப்படியோ ரத்தனா ஆசைப்பட்டபடியே வந்து வாழ்க்கைய வந்து அமைச்சு குடுத்தாச்சு. "பால காய்ச்சி எல்லாருக்கும் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லி அறிவழகன் வந்து சொன்னோனே, அப்படியே வந்து பால வந்து காய்ச்சறாங்க. கூட அவங்க தங்கச்சிலாம் நின்னு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தோரணம்லேருந்து எல்லாம் கட்டி சூப்பரா வீட்டைய வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. "இவ்வளோ பெரிய வீடு எங்க 2 பேருக்கு எதுக்கு?" "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் வீட்டு வாடகைய நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சண்முகம் சொல்றப்ப, "அதெல்லாம் வேணாம் சண்முகம். இந்த வீட்ல எந்த ஜாமான் வாங்குனாலும் சரி, அதே மாரி இந்த வீட்டுக்கு ஆக வேண்டிய செலவ நான் தான் பார்த்துக்கணும். நாங்க பார்த்துக்கிறோம். இனிமேட்டு கவலை இல்ல சண்முகம். என்ன நம்பிட்டீங்கல்ல. உங்க தங்கச்சிய நான் நல்ல விதமா பார்த்துக்கிறேன். அதுதான்ல எனக்கு வேணும். ரத்தனா பாவம். உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்காகவும் ரத்தனாவ கஷ்டப்படுத்திறாத. அது அவளால தாங்க முடியாது. இது அவளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையே அமைஞ்சிருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும்னு" சொன்னோனே, "கரெக்ட்டு தான் சண்முகம். எனக்கு நல்லாவே தெரியும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேங்கிற" மாரி அன்பா பாசமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே, "சரில, நீ பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்ட. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அப்பன்னு பார்த்து முத்துப்பாண்டிக்கு ஒரு தகவல் வந்து கிடைக்குது. "நீங்க ஒரு இடத்துக்கு வாங்க சார்" அப்படின்னு சொன்னோனே, வேக வேகமா நம்ம முத்துப்பாண்டி வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துகிட்டு இருக்காப்புல. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. நம்ம ஊர்ல யாருக்கியா வந்து இப்படியெல்லாம் வந்து தைரியம் வந்து வருது அப்படின்னு சொல்றப்ப, "தெரியலையே சார், வா, இங்க வேற ஏதோ ஒரு நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டுக்கு வந்து போறாங்க. போய் பார்த்த உடனே ஏகப்பட்ட பேர் கூட்டமா வந்து நிக்கிறாங்க. எல்லாரையும் முதல்ல "கலைச்சு விடுயா" அப்படின்னு சொன்னோனே, "இங்கேருந்து போங்க. இங்க என்ன டூர் பிளேஸா? இங்க வந்து எல்லாரும் நின்னு எட்டி பார்க்கறதுக்கு" அப்படின்னு அங்க நம்ப சண்முகத்தோட நண்பன் வந்து சத்தம் போட்ட உடனே தள்ளி தள்ளி நிக்கிறாங்க. "சார், இது யார், என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, நம்ப முத்துப்பாண்டி இருக்காருல்ல, அவர் மாசா வந்து கிட்டக்க வந்து போறாங்க. போய் பார்த்தா பாண்டியம்மாங்கிற விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. "இங்க வாங்களேன்" அப்படின்னு சொன்னோனே, அவர் வராப்புல. வந்த உடனே, "யார் இருக்காங்கன்னு தெரியுமா? நம்ம பெரிய ஆத்தா, பாண்டியம்மா. இவங்க எப்படி இங்க?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல, இப்ப நான் என்னத்த சொல்லுவேன்னு தெரியலையே. அப்பாக்கு தான் முதல்ல வந்து தகவல் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு, "என்னடா இது, என் புள்ள இன்னமும் கண்டுபிடிக்காம இருக்கானே" அப்படின்னு சவுந்தரபாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ப சவுந்தரபாண்டிக்கு. சவுந்தரபாண்டி வந்து உடனே, "என்னடா ஆச்சு? திடீர்னு காலையில ஃபோன் பண்ணியிருக்க. என்ன, என் உதவி ஏதாவது தேவைப்படுதா?" "இல்லப்பா, அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா?" "என்னது? உன் அக்காவா? பரணிய சொல்றியா? அவன் எங்க இருப்பான் இப்ப? இன்னைக்கு ரத்னா வீட்ல ஏதோ விசேஷமா? அங்க தான் வந்து எல்லா குடும்பத்தோட நின்னு சந்தோஷமா இருக்காங்க. நீயும் எப்போதும் லீவு போட்டுட்டு அங்க போ வேண்டியது தானே. அதுக்கெல்லாமா வந்து என்கிட்ட வந்து கேட்பேன்னு" சொல்லி சமாளிச்சு பேசிட்டு இருக்காரு நம்ம சவுந்தரபாண்டி. அப்பன்னு பார்த்து, "இல்ல, அத்தை இருக்காங்கல்ல பாண்டியம்மா. ஆமா, அவங்க போயிட்டாங்க." "என்னது போயிட்டாங்களா?
சந்தோஷம்னு விடியா வெளியூருக்கு போயிட்டு நிம்மதியாக இருக்கட்டும், நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம், அதோட பெரிய ரோதனையாக போச்சுங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி செம்மையாக வந்து நடிக்கிறாங்க. ஐயா நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கியா, இப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லைப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னெல்லாம் சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலன்னொன்னே தகவல் வந்து சொன்னோன்னே, எங்கடா எப்படா அப்படின்னு சொல்லி பாட்டமாகற மாதிரி நடிக்கிறாங்க. அச்சோ எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியலையே, நேற்று வரைக்கும் அவள் என் கூட தானே பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இல்லைப்பா நீ பதட்டப்படாத அமைதியாரு, நீ வா முதல்ல இங்கேன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து வர சொல்கிறாங்க. பாத்தியா என் பையன் எப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துக்க, அவனுக்கு துளி கூட நம்ம மேலே வந்து சந்தேகம் வரல, பரவாயில்ல இந்த பழியை எப்படி இருந்தாலும் நம்ம சண்முகத்துக்கு மேலே வந்து போட்டுறணும், அப்படி போட்டால் தான் எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனியனும் சவுந்தரபாண்டியனும் அந்த இடத்துக்கு வேக வேகமாக வராங்க. ஐயா அங்கே போனோன்னே ரொம்பவே நடித்து நாடகம் ஆடிடாதீங்க, யதார்த்தமாக இருக்கணும். சரி சரி நான் பார்த்துக்கிறேன், ஓவராகவும் நடிக்கக்கூடாது கம்மியாகவும் நடிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, ஏலே இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, சண்முகத்துக்கிட்ட வந்து தகவல் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சண்முகம் இப்போ ரொம்ப பிஸியாக வந்து இருக்காப்புல, அவர்கிட்ட எப்படி சொல்கிறது? இல்லையா அவர் வீட்டில் தான் கடைசியாக வந்து இருந்திருக்காங்க பாண்டியம்மா, நீங்கள் விசாரணையை ஆரம்பிக்கணும்னா சண்முகத்துக்கிட்டேருந்து தானே ஆரம்பிக்கணும், எதுக்கும் இப்பயே நீங்கள் தகவல் சொல்லிட்டீங்கன்னா அவர் யோசிக்கக்குள்ள கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தான், சண்முகத்துக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு கால் பண்ணுறாங்க நம்ம முத்துப்பாண்டி. அப்போன்னு பார்த்து என்ன ஆச்சு, இவனை ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிடலையோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே, இல்லை இங்கே வீட்டில் வந்து விசேஷம் வச்சுருக்கேன், உன்கிட்ட தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, என்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் வீடெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் இருக்கட்டும், நான் பேசுனதுக்கான விஷயமே வேறு, நீ எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காத, ஒரு முக்கியமான விஷயம் என்னல்ல, திருப்பியும் வைஜெயந்தி வந்து பிரச்சனை பண்ணுறாளா இல்லை கௌதம் வரானா சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாண்டியம்மா வந்து போயிட்டாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பாண்டியம்மா போயிட்டாங்க, நீ முதல்ல யார்கிட்டையும் எதையும் தகவல் சொல்லாமல் இங்கேருந்து வந்துரு, அப்போ தான் அடுத்தது என்ன ஏதுன்னு பார்க்க முடியும், நீயும் இங்கே வந்து பார்த்துட்டேன்னா உனக்கும் ஓரளவு வந்து யூகிக்க முடியும் அப்படின்னு முத்துப்பாண்டி வந்து அவங்களுக்கு விளக்கம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்களே, எல்லார்கிட்டையும் வந்து சொல்ல முடியாது, யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம், நீ மட்டுக்கும் பரணிக்கிட்ட மட்டும் காரணத்தை சொல்லிவிட்டு பாக்கி இருக்கிற யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் நீ இங்கே வந்தனா வசதியாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னேன். சரி நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சண்முகம். என்ன ஆச்சு முத்துப்பாண்டியும் நீயும் என்ன ரகசியம் பேசுகிறீங்க? ஆமாம்ல ரகசியம்தான், பாண்டியம்மா இருக்காங்கல்ல, ஆமாம் இருக்காங்க அத்தை, அவங்களுக்கு என்ன பிடிச்சிட்டானா? இல்லை கண்டுபிடிச்சிட்டானா? என்னடா சொல்கிற, ஒன்றும் புரியலையே, பாண்டியம்மா நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே நடந்த உண்மையெல்லாம் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. இப்போ என்னடா பண்ண போகிற, உன் அண்ணங்காரன் எனக்கு ஃபோன் அடித்து யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் நீ மட்டும் வாண்ணா, நான் உன்கிட்ட மட்டும் சொல்கிறேன், நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். இல்லை இதுக்கு பின்னாடி யாரில் காரணமாக இருப்பா, போய் பார்த்தா தான் என்ன ஏதுன்னு தெரியும், உன் அண்ணனுக்கே வந்து ஒன்றும் புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கான், நான் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்னால் நம்பவே முடியலடா அப்படின்னு சொல்கிறப்ப, என்னாலையும் தான் நம்ப முடியல, சரி விடு பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம். ரொம்ப பரபரப்பாக சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். நம்ம சவுந்தரபாண்டியனும் சனியனும் வந்து முத்துப்பாண்டிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இல்லை எந்த இடம்ல எனக்கு சுத்தமாக வந்து தெரியல, என் ஊர் தான், ஆனால் எனக்கே எப்படி வந்து வண்டி ஓட்டணும்னு தெரில, சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே தான்ப்பா நீ இப்போ எங்கே இருக்கன்னு சொன்னோன்னே சனியன்ட்ட வந்து ஃபோனை கொடுக்குறாங்க.